கேது சொன்னேன் இல்லையா? சரி, ஒரு மனுஷனுக்கு இந்த ராகு தசை கூட வந்துடலாங்க, ராகு புத்தி வந்துடலாங்க. நீங்க வந்து நிறைய அசிங்கம், அவமானம், நல்ல பணம் கொடுக்கும், ரொட்டேஷன் கொடுக்கும், எல்லாமே பண்ணும். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பாதிப்பு இருக்கும். அது கொஞ்சம் நீங்க அப்படியே கடந்து போயிடலாம். ஆனா அந்த கேது இருக்காரு பாருங்க, கேது தசையோ கேது புத்தியோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோச்சாரப்படி வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துல வந்து கேது இருக்கு. இந்த நபர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப 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 கவனமா இருக்க வேண்டிய தன்மை இந்த லக்னத்துல இருக்கிறது. ஏன்னா யாருக்கெல்லாம் கேது தசை வருது, கேது புத்தி வருதோ அவர்களால மனசுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு ஹார்ட்னஸ், ஒரு பெயின், என்னதான் பணம் வந்தாலும் அவர்களுக்கு அவங்க வாழ்க்கையில நடந்தது வந்து பெரிய வலி, அவமானமோ ஏதோ ஒரு விஷயம் அவங்களால மறக்கவே முடியாது. கம்ப்ளீட்டா சந்தோஷமா இருக்க முடியாது. இந்த கேது தசையோ புத்தியோ யாருக்குமே வந்திருக்கா பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் இந்த ராகு கேதுக்களோட ஒரு மெயினான, நான் ரொம்ப டெப்தா வந்து அஸ்ட்ராலஜி ரீதியெல்லாம் உள்ளவே போகலை, ஏன்னா நிறைய பேருக்கு புரியாது, நிறைய மக்களுக்கு புரியாது. ஸோ நான் வந்து பிளைண்டா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன். ராகு கேதுனா யாருன்றத புரிஞ்சுக்கோங்க. அவர்களுக்கு கிரகங்கள் இல்லைனாலும் ஒரு ஒரு 12 கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா இந்த சூரியன் சந்திரன் தான். இந்த 9 கிரகங்கள் ஆகட்டும், இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன் தான். அந்த சூரியன் சந்திரனையே முடக்கக்கூடிய தன்மை உள்ளது இந்த ராகு கேதுக்கள். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் சம்பிச்சது போது இல்லைங்களா? சூரியன் யாரு? சக்தி. லைக் சந்திரன் வந்து சக்தி, சூரியன் வந்து சிவன், இப்படி சொல்லுவோம். அவர்களையே சம்பிச்சு போகக்கூடிய அளவிற்கு வலிமை பெற்றவர்கள் தான் இந்த ராகு கேத்துக்கள். அப்ப இந்த ராகு கேத்துக்கள் எந்த கட்டத்துல இருக்கு, என்ன மாதிரி இருக்கு, உங்களுக்கு வந்து ஒரு சுபகிரகத்தோட பார்வை இருக்குன்னு இந்த எப்படி வந்து இப்ப இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இருக்கு இல்லையா? இப்ப எனக்கு குருதசை வந்துருச்சு மேடம், எனக்கு சுக்கிரதசை வந்துருச்சு, ஆனாலும் ஒன்றும் இல்லை, நல்லா கடகத்துக்கு எல்லாரும் நல்லா இருக்குங்கிறாங்க, துலாமுக்கு நல்லா இருக்கான்றாங்க, ஒண்ணுமே நடக்கல மேடம். அப்ப உங்களோட ஜாதகத்துல இந்த ராகு கேதுக்கள் வந்து நல்ல கிரகங்களோட கதிர்வீச்சுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மையில இல்லாம இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லைஃப்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுக்கும். ராகு கேதுக்களோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறது வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அது வந்து அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான கிரகங்கள் இந்த ராகு கேதுக்கள். மாந்தியை பத்தி நான் முன்னாடி சொன்னேன். மாந்திங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் பேசிக். நம்ம பேஸ்மெண்ட், இது பேஸ்மெண்ட் பண்ணாம நான் வந்து மேல வந்து போயிட்டு இந்த ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்கு, தசாபுத்தி இருக்கு, இது இருக்கு, அதெல்லாம் வந்து பண்ணீங்கன்னா நீங்க வேலைக்கே ஆகாது. இத பேஸ், இதுதான் பேஸ். இது வந்து சின்ன சின்ன இந்த கட்டத்தை தாண்டி வந்தாதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். இதை வச்சுட்டே நீங்க போனீங்கன்னா என்ன எங்க போனாலுமே சரி. எல்லாருக்குமே சொல்லுவேன், நம்ம வந்து ஒரு ஓட்ட பக்கெட்ல வந்து என்னதான் தண்ணி பிடிச்சி கொட்டினாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பக்கெட்ல இருக்க ஓட்டைகளை அடைக்கணும். அதுக்கப்புறமா தான் தண்ணி பிடிச்சாதான் ஏதாவது நம்மளுக்கு வந்து தேரோன்ற மாதிரிதான் இந்த மாந்தி, ராகு கேத்துக்கள், சனி பகவான். அடுத்த லைவ்ல வந்து நிச்சயமா வந்து சனி பகவானை பத்தி நம்ம சொல்ல போறோம். சனி பகவான் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 மனைவிகள் இருக்காங்க. நம்ம சனியை என்ன சொல்லுவோம், நம்ம வந்து தயிர் சாதனம் கொடுப்போம், காகத்துக்கு வந்து உணவளிக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய திருநள்ளாறு போகணும், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். ஆனா இந்த சனி பகவானுக்கு 8 மனைவிகள் இருக்காங்க. அவர்களை வந்து பாத்தீங்கன்னா பூஜித்து வரும்போதும் அவர்களுக்கு வந்து சில விஷயங்கள் பண்ணும் போதும் நீங்க வந்து சனியோட தாக்கத்துல இருந்து ஈஸியா வந்து வெளியே வரலாம். அப்ப இந்த மாந்தி, ராகு கேது, சனி, செவ்வாய் இவர்களை நீங்க நிவர்த்தி பண்ணிக்கிட்டேனாலே உங்க ஜாதகத்துல 90% ப்ராப்ளம் சால்வ். ஓகேங்களா? சோ இதுதான் ராகு கேதுக்களோட தன்மை. இப்ப நான் ஸ்தலங்கள் சொல்ல போறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. உங்க ஜாதகத்துல ராகு கேதுக்கள் எப்படி இருக்கு அது வந்து இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லிடுறேன். யாருக்கெல்லாம் இந்த இணைவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. ராகு பிளஸ் சனி, ராகு பிளஸ் செவ்வாய், ராகு பிளஸ் சூரியன். இவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அசுபர் தான் இவர், சரிங்களா? ராகு பிளஸ் சூரியன். இது வந்து எல்லா கிரகத்திலோட ராகு சேரும் போதும் வந்து ப்ராப்ளம் தான், இந்த கிரகங்களோட சேரும் போது டபுள் த ப்ராப்ளம். ஓகேங்களா? இதே மாதிரி கேது,
பிளஸ் சனி, இதெல்லாம் யாருக்கு இருக்குன்னு பாருங்க. யாரோட ஜாதகத்துல இந்த மாதிரி இணைவு இருக்குன்னு பாருங்க. இவர்கள் எல்லாம் கண்டிப்பா ஜாதகம் பார்த்து உங்களோட வாழ்க்கையில இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணிக்கோங்க. கேது பிளஸ் செவ்வாய், கேது பிளஸ் சனி, கேது பிளஸ் சூரியன், கேது பிளஸ் மாந்தி, எந்த கிரகத்துல கூட சேர்ந்தாலும் ப்ராப்ளம் தான். இருந்தாலும் இந்த கிரகங்களோட இணையும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் டபுள் த ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இதை நிவர்த்தி பண்ணாலுடைய, இதை சரி பண்ணாலுடைய இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாலும் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து பெரிய உங்களுக்கு வந்து ஹெவியா இருக்கு, ப்ராப்ளம் வந்து ஹெவியா இருக்குன்னு. இப்போ நீங்க வந்து ஒரு லக்கேஜ் எடுத்துட்டு போறீங்க, உங்களால தூக்க முடியற அளவுக்கு தான் லக்கேஜ் எடுத்துட்டு போக முடியும். தலையில ஒரு 5 லக்கேஜ், கையில இந்த ஷோல்டர்ல ஒரு 5 லக்கேஜ், இங்க ஒரு 5 லக்கேஜ், கையில ஒரு 5 லக்கேஜ் வச்சு நீங்க எப்படி நடக்க முடியும்? உங்களால எப்படி வாழ முடியும்? எப்படி சர்வே பண்ண முடியும்? ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உள்ளதுதான் இந்த மாதிரியான ஒரு இணைவு. ஸோ இவர்கள் எல்லாமே கம்பல்சரியா கிளியர் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தை பார்த்து நீங்க நிச்சயமா கிளியர் பண்ணிக்கோங்க. நான் சில ஸ்தலங்கள் சொல்றேன், அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து போயிட்டு வரும்போது நிச்சயமா உங்களுக்கு வந்து என்னால ஜாதகம் பார்க்க முடியல, இல்ல ஜாதகம் பார்க்கக்கூடிய அமைப்பு இல்லை, இந்த மாதிரி எல்லாம் என்னவா இருந்தாலுமே சரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தலங்கள் போயிட்டு வரும்போது நிச்சயமா மிகப்பெரிய மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில பார்க்கலாம். முதல்ல வந்து நீங்க மாந்தியை கிளியர் பண்ணிக்கணும். மாந்தி 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 வந்து மிகப்பெரிய ரோல் வந்து ஏற்படுது நம்ம ஜாதகத்துல. யார் என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் கேட்காதீங்க, செஞ்சு முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் இருக்குங்கிறத பாருங்க. ஒரு சின்ன குட்டி பிரேக், அப்படியே இருங்க. ராகு கேத்துக்களோட வலிமை வந்து சொல்ற அளவுக்கு இல்லை, அதோட பவரும் அந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி அதனால டிராஜடிகளும் அந்த அளவுக்கு இருக்கு. எங்க பிளஸ் இருக்கோ உங்களுக்கு அங்க மைனஸ் 100% இருக்குன்னு அர்த்தம். எங்க மைனஸ் இருக்கோ அங்க 100% பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். இந்தமா சோ உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்கா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். உங்களுக்கு நான் இப்போ வந்து ஒரு ஸ்தலம் சொல்றேன், அந்த ராகு கேத்துக்களோட ஸ்தலம் சொல்றேன், எல்லாரும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டீ குடிக்கணும், தொண்டை பெயின், கண்டினியூவா டிராவலிங். நேற்றுக்கும் திருப்பதி போயிட்டு வந்தோம். நான் நம்மளை கண்டினியூவா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். இப்பதான் நியூ இயர் அன்னைக்கு திருப்பதி போயிட்டு வந்தேன். திருப்பியும் வந்து பெருமாளை பார்க்கக்கூடிய அமைப்பு கிடைச்சது. ஸோ ஒரே நிமிஷம் குடிச்சுக்கிற டீ, சரிங்களா? ரமேஷ், விஜயலட்சுமி, செந்தில் வேலு, எப்படி இருந்தது எல்லாருமே வந்து அதை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து பாருங்களேன், 76 லைக்ஸ் தான் போட்டிருக்கீங்க எல்லாரும். ஒரு டபுள் பாருங்க, வீடியோ டபுள் டேப் பண்ணீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு பாருங்க. இப்பதான் நடுவுல வந்து பாக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப்ல உங்களுக்கு பணம் வேணுமா, புகழ் வேணுமா, உங்களுக்கு ஞானம் வேணுமா, அறிவு வேணுமா, எல்லாமே இந்த ராகு, நான் சொன்னேன் இல்லைங்களா, அப்படியே இந்த ராகு கேதுக்கள் கீழே, அது வந்து ஒரு சப்ஜெக்ட் நான் அதை எடுக்கிறேன். இந்த ராகு கேதுக்கள் கீழே நம்ம வந்து அப்படியே வந்து கிரகங்களை போட்டுடலாம். இவங்களாம் இவங்க கண்ட்ரோல், இவங்களாம் இவங்க கண்ட்ரோல்னு சில விஷயம் இருக்கு. ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா கேது கீழே வந்து பாத்தீங்கன்னா புதன், இந்த மாதிரி சனி, இதெல்லாம் வந்து நம்ம கேதுக்கு கீழே போட்டுக்கணும். ராகுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா மரியாதை, கௌரவம், ஆசைப்படுறது, இதெல்லாம் வந்து ராகு கீழே போட்டுக்கணும். அப்ப இந்த எல்லா கிரகங்களும் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து ராகு கொடுக்கும். இந்த இன்னொரு செட்ல இருக்கக்கூடிய தன்மை வந்து கேது கொடுக்கும். இவர்களுக்குள்ள அவர்கள் அடக்கும், அவர்களுக்குள்ள இவர்கள் அடக்கும். தீபிகா, இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லைவ் செஷன் இருக்கு. உங்களோட கேள்விகள் வந்து கேட்டுக்கலாம். டேட் ஆஃப் பர்த், டைம், பிறந்த ஊர், இதை வந்து போட்டு நீங்க வந்து உங்க கேள்விகளை வந்து கேட்டுக்கலாம். நம்ம லைவ் எப்படி இருந்தது அதையுமே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் புரியுதா? ரொம்ப எளிமையா கிளியரா வந்து சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? அதே மெசேஜ் அதையுமே வந்து கமெண்ட்ல போடுங்க. மகாலட்சுமி என்ன கேக்குறீங்க புரியல. when will the son's wedding take place?
புரியலம்மா. தீபிகா, புவிக்கண்ணன் எல்லாமே வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து லைவ் செஷன் திருப்பியுமே வந்து பாத்தீங்கன்னா கேள்வி பதில் லைவ் வந்து ஸ்டார்ட் ஆக போறது. கூப்பிட்டுருமா அவரை 9:30க்கு வர சொல்லு. இங்க பாரு 9:30க்கு வர சொல்லு. உட்காந்துடலாம். கொஸ்டின் ஆன்சர் லைவ். ஸோ நான் இப்போ சொல்ற ஸ்தலங்கள் வந்து போயிட்டு வாங்க. மல்லிகா மகுடேஸ்வரன், மல்லிகா மகுடேஸ்வரன் குழந்தை வேணும்னா 2 பேரோட ஜாதகம் பார்க்கணுமா? ஏதாவது கேள்விகள் இருந்தா இப்ப கொஸ்டின் ஆன்சர் லைவ் ஆரம்பிக்க போது அதுல நீங்க வந்து கேளுங்க. சரியா? இந்தம்மா ஓகே. ஃபர்ஸ்ட் மேஷத்துல ராகு இருக்கவங்க, ராகு ஆர் கேது நான் வந்து பொதுவா கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து கண்டிப்பா என்ன சாரம் இருக்கு, என்ன கிரக இணைவு இருக்கு, இதெல்லாமே பார்க்கணும். சரிங்களா? பட் ஆனா அன்பார்ச்சுனேட்லி யாருக்காவது ஏதாவது ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் ஒரு பிரச்சனையில இருந்து ரிலீவ் பண்ணக்கூடிய தன்மை வந்து இது கொடுக்கும். ஸோ அதனால நான் இந்த மாதிரி கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? இது ஜஸ்ட் போயிட்டு வாங்க. ரிஷபத்துல ராகு கேது இருக்கு, அந்த மாதிரி தனியா பிரிச்சு சொல்றேன் நான். 6 ராசியா போட்டுறேன். ராகு கேது அச்சு இருக்கு, ராகு கேது மிட் பாயிண்ட் இருக்கு, நிறைய விஷயம் இருக்கு. ராகு கேது சாய நாடி இருக்கு. சோ மேஷம் இதை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றியா?